கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் பார்க்குறோம், தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஜலத்தின் மேல் ஆவியாக அசைவாடி பூமி உருவாவதற்கு முன்பதாக இந்த ஜலம்தான் பெருக்கெடுத்து முழுவதுமாக இருந்தது. அப்போது முதல் நாளில் ஆண்டவர் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். ரெண்டாவது இந்த ஜலத்தை பிரிக்கத்தக்காக ஆகாய விரிவுன்னு சொல்லி ஒரு ஆகாய விரிவை அவர் அப்போ ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலமும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலமும் ரெண்டாக பிரித்து எடுத்தார். கடைசியில் ஆகாய விரிவுக்கு வானத்திற்கு ஆண்டவர் பெயரிட்டார். சேர்ந்த இந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். சமுத்திரம் பயங்கரமானதுங்க, ஆச்சரியமானது. இது திருப்பி புதியெல்லாம் எழும்பிருச்சு, வானம் முழுசு திறந்துருச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிறது அவ்வளவும் ஜலம் தான். திருப்பி ஒன்று சேர்ந்துருச்சுன்னா பூமியில் மனிதர்கள் முதல் ஒருத்தருமே உயிரோடு இருக்க முடியாது. வேறுபட்ட ஒரு பயங்கரமான இந்த சமுத்திரம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு அது ஆண்டவர் எங்கே வச்சிருக்காரோ அந்த இடத்துல அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை காட்டிலும் நாம் விசேஷமானவர்கள். ஆகவே தேவ பிள்ளைகள் இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் பிரியமானதை செஞ்சு அவருடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகாமல் அவருக்கு பிரியமானதை செஞ்சு அவர் வச்சிருக்கிற இடத்துல நம்ம நடக்க பழகணும்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், கேட்டுக்கிறது கேட்டுக்கொள்ளாதது உங்கள் விருப்பம்.